ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் இயல் 5ல் இருக்கக்கூடிய டாப்பிக்கான ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் வந்து இயல் 1, 2, 3, 4 இந்த 4 பாடத்துக்கு உண்டான முழுமையான கம்ப்ளீட் டீட்டெயில் நோட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆனந்தரங்கர் அப்படிங்கிறவர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா புதுச்சேரியில் வந்து வாழ்ந்தவர் தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால அந்த வரலாற்றை வந்து தன்னுடைய நாட்குறிப்பாக வந்து அவர் எழுதியிருக்காரு. அந்த நாட்குறிப்பில் பார்த்தீங்கன்னா பண்பாடு, சமயம், சாதி, நீதி, வாணிகம் இது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களுமே A to Z இருக்குது. ஓகே, அதை பற்றி இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்ப்போம். ஓகே, பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் வந்து முதன்மையான ஒரு ஆள் தான் ஆனந்தரங்கர் அவர்கள். ஓகேங்களா, பன்மொழி புலமை அப்படின்னா பல மொழிகள் அவருக்கு தெரியும். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் அதெல்லாம் தெரியும். பல்துறை ஆளுமை, நல்ல பர்சனாலிட்டியாகவும் அவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா, அவர் வந்து புதுச்சேரி வரலாற்றை பதிவு செஞ்சவரில் முதன்மையான நபராக ஆனந்தரங்கர் அவர்கள் இருந்திருக்காரு. ஓகே, அவருடைய நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டோட புதுவை வரலாற்றை அறிஞ்சு கொள்ள நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பெட்டகம் தான் அவருடைய நாட்குறிப்பு. ஓகேங்களா, 18ஆம் நூற்றாண்டோட அந்த புதுவை வரலாற்றை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு அரிய பெட்டகமாக கருதப்படுது. ஓகே, இந்த நாட்குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா புதுச்சேரியோட பிரெஞ்சு ஆட்சியோட எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரோட வாழ்வோடு ஒன்றி இருப்பது ஒரு அரிய நிகழ்வு. ஓகேங்களா, இவர் நாட்குறிப்பு எழுத ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பிரெஞ்சு ஆட்சி என்ன ஆகுது அப்படின்னா எழுச்சி அடையுது. இவர் இறக்கக்கூடிய தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு ஆட்சி வந்து வீழ்ச்சி அடையுது. ஓகேங்களா, இந்த இரண்டு நிகழ்வுமே ஒன்றி இருப்பது வந்து ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுது. ஓகே, நாட்குறிப்பு என்பது என்னன்னா தனி மனிதர் ஒருவர் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை வந்து பதிவு செய்யக்கூடிய ஏடு தான் நாட்குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது சில நபர்கள் வந்து நாட்குறிப்புகள் அதெல்லாம் எழுதுவாங்க. தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை வந்து டைரியா எழுதுகிற பழக்கம் வந்து ஒரு சிலருக்கு இருக்குது. ஓகேங்களா, அதைத்தான் நம்ம நாட்குறிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டைரி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா டைரியம் அப்படிங்கிற லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல இருந்தால் இந்த சொல் வந்து டைரிங்கிற சொல் வந்து உருவாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எது அப்படின்னா எபி மெரிடிஸ் என்று அழைக்கப்படும் கிரேக்க குறிப்பேடு. ஓகேங்களா, ஒரு நாட்குறிப்புக்கு வந்து ஒரு முன்னோடி அப்படின்னா எது சொல்கிறாங்க அப்படின்னா எபி மெரிடிஸ் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய கிரேக்க குறிப்பேட்டை தான் சொல்கிறாங்க. இந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஒரு நாளுக்கான முடிவு அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முகலாய மன்னர்களில் வந்து பாபர் காலம் முதல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நாட்குறிப்பு வந்து எழுதக்கூடிய பழக்கம் வந்து இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. யார் ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் வந்து நாட்குறிப்பு எழுதுவது வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்த அந்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோட காமா வந்து நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவர். ஓகேங்களா, அவருடைய நாட்குறிப்புகள்லாம் யாரால் எழுதப்பட்டிருக்கு? ஆல்வாரோ வெல்லோ அப்படிங்கிறவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனந்தரங்கர் வந்து எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டில் வந்து ஆனந்தரங்கர் அவர்கள் வந்து வாழ்ந்திருக்காரு. இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்தின் மொழிபெயர்ப்பாளராகவும் தூய்பிளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பணியாற்றியவர் தான் ஆனந்தரங்கர் அவர்கள். ஓகேங்களா, பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்துக்கும் அவர் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியிருக்காரு. தூய்பிளே அப்படிங்கிற அந்த பிரெஞ்சு ஆளுநருக்கும் வந்து மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியிருக்காரு. இந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்சுலேயே ஆங்கிலத்திலே பேசுகிறாங்க அப்படின்னா அதை மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு தமிழில் சொல்கிறது. ஓகேங்களா, ஓகே, இவருடைய நாட்குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்படுத்துது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் இவருடைய நாட்குறிப்புகள் வந்து திகழுது. ஓகேங்களா, பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் தான் இவர் வாழ்கிறாரு. அந்த பிரெஞ்சு அரசு பற்றிய தகவல்கள் எல்லாமே சொல்கிறாரு. அதை பற்றி அறிஞ்சிக்க நமக்கு சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் இவருடைய நாட்குறிப்புகள்லாம் நமக்கு பயன்படுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆனந்தரங்கரை பற்றி பார்ப்போம்.
இந்த ஆனந்தரங்கர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்ப்போம். அதாவது பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்திரே எஃபர் அப்படிங்கிறவர் வந்து புதுச்சேரியோட தலைமை பொறுப்பை வந்து ஏற்கிறாரு. அப்ப இந்த கியோம் ஆந்திரே எஃபர் அவரோட தரகராக நியமிக்கப்பட்டவர் தான் நைனியப்பர் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டார். இந்த நைனியப்பரோட மைத்துனர் தான் யாருன்னா திருவேங்கடம் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? இந்த திருவேங்கடத்தோட மகன் தான் யாரு? நம்மளுடைய ஆனந்தரங்கர் அவர்கள். ஓகே. இந்த ஆனந்தரங்கர் அவர்கள் வந்து எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1709ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பெரம்பூரில் வந்து பிறக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து அவர் தம்முடைய 17வது வயதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தந்தையை வந்து இழந்துடுறாரு. ஓகேங்களா? 17 வயதிலே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா தந்தையை வந்து இழந்துடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உதவி பண்ணுறாரு. என்னன்னா பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் தோய்க்கும் கிடங்குக்கும் ஆனந்தரங்கர் அவர்களை வந்து என்ன பண்ணுறாரு அலனுவார் வந்து தலைவராக நியமிக்கிறார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றினார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளின் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டே செய்திகளை வந்து எழுதியிருக்கார். ஓகேங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு நாட்குறிப்பில் வந்து அவர் எதையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அந்த அந்த நிகழ்வு நடந்த ஆண்டு, அந்த நிகழ்வு நடந்த மாதம், அந்த நிகழ்வு நடந்த நாள், அந்த நிகழ்வு நடந்த கிழமை, அந்த நாளோட நேரம். ஓகேங்களா? பாருங்கள் எந்த நேரத்தில் நடந்திருக்கு, அது எந்த இடத்துல நடந்திருக்கு, எவ்வளோ டீட்டெயில்டாக வந்து அந்த நாட்குறிப்பை வந்து ஆனந்தரங்கர் அவர்கள் எழுதியிருக்கார். ஓகே. இந்த ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன. எத்தனை தொகுதிகள்? 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் 11, 12, 13, 14 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 12. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவருடைய நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தெரியுமா அப்படிங்கிறது, அதாவது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா சாமுவேல் பெப்பிசு அவர்கள் தான். ஓகே. இந்த சாமுவேல் பெப்பிஸ் அவர்கள் எங்கே பணியாற்றாரு அப்படின்னா ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றாரு. அப்போ மன்னராக யார் இருந்திருக்காங்க? 2ஆம் சார்லஸ் அவர்கள் தான் மன்னராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? அந்த காலத்து நிகழ்வுகளை 1660லேருந்து 69 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாட்குறிப்புகளாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பதிவு செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அதே போலவே ஆனந்தரங்கர் அவர்களும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வாழ்ந்த காலகட்டங்களில் 6/9/1736லேருந்து 11/1/1761 வரைக்குமே நாட்குறிப்புகள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால நாட்குறிப்புகளை அவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இந்த நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒரு முதன்மையான நாட்குறிப்பு. ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு நாட்குறிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பெரிய விஷயந்தான். ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆனந்தரங்கரை இந்தியாவோட பெப்பிசு அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு ஆனந்தரங்கர். ஓகேங்களா? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை பெப்பிசு, இந்தியாவின் பெப்பிசு ஆனந்தரங்கர் அவர்கள். ஓகே. இந்த ஆனந்தரங்கர் அவர்களுடைய நாட்குறிப்பு வெளிப்படுத்தக்கூடிய அரசியல் செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்ற நாள் 10/9/1736. இந்த தொகையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையையும் ஆனந்தரங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். அதாவது நிஜாமிடமிருந்து, இப்போல்லாம் தலைமை யாருன்னா நிஜாம் தான். அந்த நிஜாம்கிட்டேருந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டுமாஸ் அவர்கள் நாணய அச்சடிப்பு உரிமையை வந்து 10/9/1736ஆம் ஆண்டு பெறார். இந்த உரிமையை பெறதுக்காக ஆளுநர் வந்து பெருந்தொகையை வந்து செலவழிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த தகவலை எல்லாமே ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்தோனே அவர்கள் ஆங்கிலேயரோட அந்த கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1746 வந்து கைப்பற்றாரு. அந்த கைப்பற்றினதுமே என்ன ஆகுது அப்படின்னா அதனால் சினமுற்ற ஆட்காடு நவாப் அன்வர்தீன் கானோட மூத்த மகன் மகபூஸ் கான் வந்து என்ன பண்ணுறாரு, பிரெஞ்சு அரசை வந்து எதிர்த்து போரிட்டதை நேரில் கண்டு உரைப்பது போல என்ன பண்ணியிருக்காரு ஆனந்தரங்கர் அவர்கள் நாட்குறிப்பில் பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவனாம் பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள்,
தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றையெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரலாற்று ஆசிரியர் போன்று தன்னுடைய நாட்குறிப்பில் ஆனந்தரங்கர் அவர்கள் வந்து விளக்கி சொல்லியிருக்காரு. ஓகே, 1758ஆம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகையை வந்து லல்லி அப்படிங்கிறவர் நடத்துகிறாரு. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு ஆளுநர். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, கோட்டையை இடிக்கிறாரு, வீடுகளை தரமட்டமாக்குறாரு, மதிலை இடித்து அகலியெல்லாம் தூர்த்துறாரு. கூட சென்னை கோட்டையை என்ன பண்ண முடியல, லல்லியால் கைப்பற்ற பண்ண முடியல. அந்த சென்னை கோட்டையோட கவர்னராக இருந்த மேஸ்டர் பிகட் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மகத்தான வெற்றி பெறாரு. லல்லி அவர்கள் தோல்வி விடுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை ஆனந்தரங்கர் அவர்கள் வெளிப்படுத்துகிறாரு நாட்குறிப்பில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஆனந்தரங்கரோட அந்த நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டோட அந்த தமிழ் சமூகத்தையே என்ன பண்ணுது அப்படின்னா படம் பிடிச்சு காட்டுது. அந்த எதையெல்லாம் அது சொல்லுது அப்படின்னா பண்பாடு, சமயம், சாதி, நீதி, வணிகம், அந்த காலத்து மக்களோட நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஆனந்தரங்கரை வந்து பதிவு செய்கிறார். பார்ப்போம். 11/6/1739 நாள் புதுச்சேரியில் ஆளுநர் துய்மா அவர்கள் பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற உப்பங்களி பகுதியிலும் பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காலை கடன் கழிப்பவர்களுக்கு 6 பணம் தண்டம் விதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பிரெஞ்சு புதுச்சேரியோட ஆளுநராக துய்மா அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து 11/6/1739 அப்போ ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்ன ஆணை அப்படின்னா புதுச்சேரி பட்டணத்துக்குள்ளேயும் அந்த சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற அந்த உப்பங்களி பகுதியிலும் என்ன பண்ணக்கூடாது, காலை கடன் கழிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை பதிவு பண்ணுறாரு. அப்படி மீறி காலை கடன் கழிப்பவர்களுக்கு வந்து 6 பணம் தண்டம் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஓகேங்களா, ஓகே. இதில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலை கடன் கழிச்சிடுறாங்க. அந்த சட்டத்தை மீறி காலை கடன் கழிக்கிறவர்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ட பணமாக வந்து 6 பணம் வந்து பெறப்படுது. அந்த 6ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பணம் வந்து பிடித்து கொடுப்பவருக்கும் மீதி 4 பணம் அரசாங்கத்துக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேங்களா, இது தெரியாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தண்டம் அபராதம் கட்டியதாக ஆனந்தரங்கர் அவர்கள் தன்னுடைய நாட்குறிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகே, நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளும் பார்த்தீங்கன்னா இவருடைய நாட்குறிப்பு வந்து பதிவு செஞ்சுருக்கு. எதை பற்றி அப்படின்னா நீதி வழங்குதலில் மரண தண்டனை வழங்குதல், காதறுத்தல், சாட்டையடி, கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள்லாம் அக்காலத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தண்டனைகள் அதிகமாகும் போது தான் குற்றங்கள் குறையும். அந்த பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி ஊவேசா அவர்கள் எதென்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்ட ஆளும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாருன்னா ஊவேசா அவர்கள் தான். ஓகேங்களா, இந்த ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு எங்கே பராமரிக்கப்படுது அப்படின்னா பாரிஸில் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல் நல்ல பாசையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர் அவர்கள் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா வாவேசு அவர்கள் தான். ஓகேங்களா, அதாவது அந்த ஒவ்வொரு நாட்குறிப்புக்கு பார்த்திங்கன்னா ஆண்டு, மாதம், நாள், கிழமை, அப்புறம் நேரம், நிகழ்விடம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்று விடாமல் பதிவு செய்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாருன்னா வாவேசு அவர்கள் தான். ஓகே, நீதி வழங்குதலை பற்றி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது தொடர்ந்து வந்து ஒரு வீடுகளில் வந்து ஒரு கும்பல் வந்து திருடிட்டு வருது. ஓகேங்களா, அதை வந்து பிரெஞ்சு அரசு வந்து பிடிக்குது. அந்த பிரெஞ்சு அரசில் வந்து தலைமை திருடன் ஒருத்தர் இருப்பான். அவனை என்ன பண்ணுது அப்படின்னா கடை தெருவில் வந்து தூக்கில இடுது. ஓகேங்களா, ஏனைய இருவருக்கும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2 காதுகளை அறுத்து 50 கசையடிகளும் வந்து தரப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை வந்து ஆனந்தரங்கரை வந்து பதிவு பண்ணுறாரு. ஏன் வந்து எல்லோரும் பார்க்கும்போது கடை தெருவில் தூக்கில் போடுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா, எல்லோரும் பார்க்கும்போது கடை தெருவில் தூக்கில் போட்டாங்க அப்படின்னா எல்லா மக்களுமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான தவறுகள் யாரும் பண்ணக்கூடாது, பண்ணனா நமக்கு இதுதான் ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வை
பயத்தை வந்து மக்கள் மனசில் புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடைத்தெருவில் பொது இடத்துல வச்சு தூக்கிலிடுறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஆனந்தரங்கரோட அந்த நாட்குறிப்பு வந்து பெரும் பகுதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வணிக செய்திகளை தான் வந்து விவரிக்குது. ஓகேங்களா? ஆனந்தரங்கர் ஆகட்டும் பிறரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வணிகத்துக்கு தான் முதன்மை அளிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிறது வணிகர் பலரை வந்து பங்குதாரராக கொண்ட ஒரு கூட்டு நிறுவனம் தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிறது ஒரு வணிக நிறுவனம் தான். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வந்து நாங்கள் வணிகம் பண்ணுறோம் அப்படின்னு தான் உள்ளே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம அரசர்களோட ஒற்றுமையின்மையை வந்து பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் அவங்க அமர்ந்திருப்பாங்க. ஓகே. புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் அப்படிங்கிற அந்த தமிழ் மாலுமி வந்து பணியாற்றியது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆனந்தரங்கர் அவர்கள் வந்து பதிவு செய்கிறாரு. புதுச்சேரியிலேருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் அப்படிங்கிற அந்த தமிழ் மாலுமி வந்து பணியாற்றியதை அவர் பதிவு செய்கிறாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி சொன்னது தான் நம்மக்கிட்ட தமிழ் அண்டு பாலிட்டி டீட்டெயில் நோட்ஸாக வந்து அவைலபிளாக இருக்குது. 6 to 10 வரைக்கும் உண்டான தமிழ் நோட்ஸும் 6 to 10க்கு உண்டான பாலிட்டி டீட்டெயில் நோட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது டாபிக் வைஸாக மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசாங்கங்கள், நீதிமன்றங்கள், இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் சம்மந்தப்பட்ட 2012 23 வரைக்குமே கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து நாங்கள் நோட்ஸாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரியாக 2500 கொஸ்டின்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு எத்தனை மாதம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 6 மாதம் வந்து தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதாவது 11/11/1737 அந்த தேதியில் பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் 8/5/1738 அப்போ புதுச்சேரியை வந்து அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த புதுச்சேரியை வந்து அடையிறதுக்கு சரியாக எத்தனை மாதம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 6 மாதங்கள் வந்து ஆயிருக்கு. இந்த கப்பல் வந்ததுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான ஒரு நடைமுறை வழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னா பீரங்கி முழங்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறை வந்து வழக்கத்தில் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே துணிகளுக்காக வர்த்தகரிடமும் தரகரிடமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதாவது துணிகளுக்காக தரகர்கிட்டையும் வர்த்தகர்கிட்டையும் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கழகத்தோட வர்த்தகர் அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரத்தையும் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? துணிகள் வர்த்தகருக்கு விற்கப்பட்ட போது உரிய ரசீதுகள் அவர்களிடமிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 100க்கு 320 அப்படிங்கிற அந்த விகிதத்தில் 6 திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கையெழுத்திட்டு கொடுத்துருக்காங்க வர்த்தகர்கள். ஓகேங்களா? அதாவது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து துணியை வந்து வர்த்தகர்கள்ட்ட விற்கிது. ஓகேங்களா? விற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிலர் வந்து கழகத்தோட வர்த்தகர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் உரிய ரசீதுகள் அந்த வர்த்தகருக்கு விற்கப்பட்ட போது பெறப்பட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் பணத்தை திருப்பி செலுத்திடுறோம் அப்படிங்கிறத வர்த்தகருக்கு கையெழுத்திட்டு கொடுத்ததாகவும் நாட்குறிப்பில் ஆனந்தரங்கர் வந்து பதிவு செய்கிறார். ஓகே. இந்த வணிக கழகத்தோட அதிகாரியான இதையெல்லாம் யார் பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படின்னா கொர்னே அப்படிங்கிறவர் இந்த இதையெல்லாம் பாதுகாத்துட்டு வர்றாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது. ஓகேங்களா? நம்ம பார்த்தது தான் மேலே பார்த்தோம். 10/9/1736. ஓகேங்களா? அப்போ வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வந்து நிஜாமிடமிருந்து அந்த நாணயம் அச்சிடும் உரிமையை வந்து பெறுது. அதுக்காக வந்து பெருந்தொகையை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா செலவழிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த தகவலை வந்து ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஓகே. அப்போ இதற்கான ஆணையை வந்து 10/9/1736 அன்று கனகராயர் அவர்கள் பல்லக்கில் வச்சு ஊருக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ கொண்டு வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா பீரங்கிகள் 21 பீரங்கிகள் வந்து முழங்குது. ஓகேங்களா? ஓகே. அதற்கடுத்து வந்து இந்த பிரெஞ்சு ஆளுநர் சில சட்டங்களை பிறப்பிக்கிறார். என்னன்னா 8 மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்களை வந்து வச்சிருக்கிறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற அந்த பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் 1739 ஆண்டு மே திங்களில் வந்து இந்த தகவலை வந்து அறிவிக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல்
பல்வேறு விதமான வராகன்களையும் ஆனந்தரங்கர் அவர்கள் குறிப்பிடுறாரு. அப்போ வந்து ஆட்சி பண்ணப்போ பிரெஞ்சு அரசு அங்கே இருந்த வராகன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஆனந்தரங்கர் அவர்கள் குறிப்பிடுறார். அதாவது புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டினத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன், இந்த மாதிரியான பல வராகன்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஆனந்தரங்கர் அவர்கள் தன்னுடைய நாட்குறிப்பில் வெளிப்படுத்துகிறார். ஓகே, ஆனந்தரங்கர் காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணயங்கள் என்னென்ன அப்படின்னா 480 காசு 1 ரூபாய், 60 காசு 1 பணம், 8 பணம் அப்படிங்கிறது 1 ரூபாய், 24 பணம் அப்படிங்கிறது 1 வராகன், 1 பொன் அப்படின்னா அரை வராகன், 1 வராகன் அப்படின்னா 3 அல்லது 3.2 ரூபாய், 1 மோகரி அப்படின்னா 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம், 1 சக்கரம் அப்படின்னா அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம். ஓகேங்களா, இதெல்லாமே அப்போ இருந்த நாணய முறைகள். ஓகே, அடுத்து வந்து ஆனந்தரங்கரின் அவர்களோட திறமைகளை பற்றி சொல்கிறாங்க. அதாவது 1745 21ஆம் நாள் வியாழக்கிழமை அப்போ மாலை பொழுதில் புதுச்சேரியில் பெருங்காற்று வந்து வீசுது. ஓகேங்களா, அப்போ என்னென்னா புயல் அடிக்குது. இப்போ நமக்கு புயல் அடித்த மாதிரி அப்பையும் வந்து புயல் அடிக்குது. அப்போ எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது தன்னுடைய நாட்குறிப்பில் சொல்கிறாருன்னா, அஸ்தமித்த உடனே, அப்போ மாலை பொழுது மங்கிய உடனே பெருங்காற்று வந்து புதுச்சேரியை அடிக்குது, புயல் அடிக்குது. அப்போ ஊரில் உண்டான அந்த மரங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கீழே விழுகுது. வீடுகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கரையோரம் வாழ்ந்த அந்த மக்களோட வீடுகள்லாம் வெள்ளத்தில் மூழ்குது. அந்த வெள்ளத்திலே வீடுகளே அடித்து கொண்டு போனதும், மாடுகள், கன்றுகள், மனுஷர் செத்ததும், தெருவுக்கு தெரு பிணம் நாற்றமாக இருந்தது. ஓகேங்களா, வீடுகளை மட்டும் அவங்க இழக்கலை, மாடு, கன்று, மனுஷர்கள் எல்லாருமே அந்த புயலில் வந்து இறந்துடுறாங்க. ஓகேங்களா, அந்த தெருவுக்கு தெரு பிண நாற்றமாக இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வை வந்து ஆனந்தரங்கர் அவர்கள் பதிவு செய்கிறாரு. இப்பேரிடர் புதுச்சேரியில் நிகழ்ந்த போது மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, உணவும் நீரும் இன்றி வாடியிருப்பாங்க. அப்பொழுது ஒழுகரையிலே அப்படிங்கிற தங்கியிருந்த கனகராயர் அப்படிங்கிற அந்த ஒரு தமிழர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெருஞ்சோறு அளிக்கிறார். அதாவது தன்னுடைய செல்வத்தை வந்து கொடுக்குறாரு. உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரி வந்து தன்னுடைய செல்வத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்குறாரு. இதன் மூலிமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆனந்தரங்கர் தமிழரோட இரக்கத்தையும் ஈரத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு தன்னுடைய நாட்குறிப்பில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய வெளிப்படுத்தக்கூடிய இன்னொரு தகவல் என்னென்னா, இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையே போர் மூழுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பல் வணிகம் வந்து பெரிதும் தடைப்படுது. ஓகேங்களா, புதுச்சேரியில் பார்த்திங்க அப்படின்னா கப்பல்களோட வருகை 1745ஆம் ஆண்டில் தடைப்பட்டு பெரும் பொருளாதார தட்டுப்பாடே தோன்றிடுச்சு. ஓகேங்களா, ஓகே, இந்த புதுச்சேரி வணிகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த கப்பல்களோட வருகையை எதிர்பார்த்து தான் இருக்குது. அது நடக்காத பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா புதுச்சேரி வணிகம் முழுவதுமே என்ன ஆகுது அப்படின்னா வீழுது. ஓகே, மக்கள் எல்லோரும் கப்பல் வருகையை எதிர்பார்க்க தொடங்கினார். மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கப்பல் வருகை எப்போ வருது அப்படிங்கிறத எதிர்பார்க்க தொடங்குறாங்க. ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க கூட பணம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆளுநர் வந்து ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகிறாரு, நிதி நெருக்கடியால். ஓகே, அந்த ஒரு சுச்சுவேஷனில் 8/6/1746ஆம் நாள் லெபுர்தொனையிலிருந்து 9 கப்பல்கள் என்ன ஆகுது அப்படின்னா புதுச்சேரிக்கு வருது. இந்த புதுச்சேரிக்கு வந்ததுமே என்ன இந்த ஒரு நிகழ்வை வந்து ஆனந்தரங்கர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, கப்பல் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தாற்போல் மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலும். அதாவது இறந்த உறவினர்கள் வந்து உயிர் பெற்று வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் நீண்ட நாள் தவமிருந்து புத்திரம் பாக்கியம் வந்து கிடைச்சார் போலவும் தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோகித்தார்கள். அதை காகிதத்தில் எழுத முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நாட்குறிப்பில் வந்து பதிவு செய்கிறார். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆனந்தரங்கரோட இறுதி கால நாட்குறிப்புகள் அதை பற்றி பார்ப்போம். அவருடைய இறுதி கால நாட்குறிப்புகள் பார்த்திங்கன்னா எதை பற்றி இருக்குது அப்படின்னா, ஆங்கிலேயர் வந்து புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையையும் புதுச்சேரியோட வீழ்ச்சியையும் பற்றி அவருடைய இறுதி கால நாட்குறிப்புகள் வந்து குறிப்பிடுது. ஓகே, 1760 பிப்ரவரி மாதம் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கில தளபதி புதுச்சேரியை வந்து நெருங்கி விட்டதாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தகவல் வருது. ஓகே, இந்த ஒரு தகவல் வரும்போது ஆங்கிலேய படைகள் சாரம் வந்து விட்டதை வந்து பொதுமக்கள் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியை அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுற்றி வளைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். ஓகே,
இப்போ வந்து ஒரு தகவல் என்னன்னா, அதாவது புதுச்சேரியோட ஆளுநராக இந்த லெரி இருக்கிறப்ப ஒரு ஆனந்தரங்கர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்படுது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, புதுச்சேரியோட அந்த இராணுவ அரசியல் செய்திகள வந்து முகலாயருக்கும், ஆங்கிலேயருக்கும் நீங்க கூறுறீங்க. நம்மளுடைய எதிரிகளான முகலாயருக்கும், ஆங்கிலேயருக்கும் நீங்க கூறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தரங்கர் மீது பழி போடப்பட்டது. ஓகேங்களா? அப்ப வந்து ஆனந்தரங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை குடுக்குறாரு. என்னன்னா, "இப்பட்டணத்தில் உம்முடைய அதிகாரம் தான் இறுதியானது. அநீதியாகவும், உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீர் விரும்பினால் உம்மை தடுக்கும் அதிகாரம் ஒருத்தருக்குமே இல்ல. ஆகவே என்னை காவலில் போட விரும்பினால் உடனே செய்யலாம். பிறகு தண்டனையும் வழங்கலாம். 2 சல்லி கூட நான் செலுத்த மாட்டேன். சிறையில் அடைத்து விடுவீர்கள் என பயந்து 1 வாரத்தில் பணம் தருவேன் என்று நீர் கருத வேண்டாம்." அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொல்றாரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்க தண்டனை குடுக்கணும் அப்படின்னு நெனச்சா குடுங்க. நான் அதுக்கு பயந்துகிட்டு என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பணத்த வந்து தண்டமாக, அபராதமாக செலுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து கரெக்ட்டான ஒரு பதில வந்து ஆனந்தரங்கர் அவர்கள் குடுத்திருப்பாரு. ஓகே. இந்த ஆனந்தரங்கர் பற்றிய நூல்கள் சில. ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தரங்கர் பற்றி எழுதப்பட்ட ஒரு 3 நூல்கள் இருக்கு. அதாவது ஆனந்தரங்கன் கோவை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியவர் தியாகராய தேசிகர். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூல் எழுதியவர் யாருன்னா, அரிமதி தென்னகன் புலவர் வேறு அரிமதி தென்னகன் அவர்கள். ஓகே. வானம் வசப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யாருன்னா, பிரபஞ்சன் அவர்கள். ஓகே. ஓகேங்களா? இந்த 3 நூல்களுமே ஆனந்தரங்கரை பற்றி எழுதப்பட்ட நூல்கள். ஓகேங்களா? நம்ம மேல பார்த்தோம் என்ன அப்படின்னா, புதுச்சேரிய வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சுத்தி வளைச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதேபோல குண்டு சாலைய வந்து ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றாங்க, புடிச்சர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தேவனாம்பட்டினத்தில மேலும் பேலும் துருப்புகள வந்து ஆங்கிலேய கப்பல்கள் வந்து இறக்குது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப வந்து 12/1/1761 திங்கட்கிழமை 5 நாழிகைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் அவர்கள் மறைகிறார். ஓகேங்களா? ஓகே. அப்ப அவரு அந்த இடத்துல தங்கியிருக்காரு. பீரங்கி குண்டுகள் விழுகும்போது அவர் வந்து இறந்திருக்காரு. ஓகேங்களா? அதாவது அவர் வந்து இறக்கறதுக்கு 1 நாள் முன்னாடி வரைக்குமே தன்னுடைய நாட்குறிப்ப வந்து அவர் நிறைவு செஞ்சிருக்காரு. பாருங்க. செப்டம்பர் 6, 1736ஆம் ஆண்டு தொடங்கி ஏறத்தாழ 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்ற பதிவு செய்த ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு எப்ப முடிவடையுது அப்படின்னா, 11/1/1761 அப்ப வந்து முடிவடையுது. ஓகேங்களா? அவர் இறக்கறது எப்ப? 12/1/1761. ஓகேங்களா? அவர் இறக்கறதுக்கு நாள் முன்னாடி வரைக்குமே தன்னுடைய நாட்குறிப்ப வந்து அவர் கைவிடல. ஓகேங்களா? ஓகே. ஆனந்தரங்கரோட இந்த நாட்குறிப்பு வந்து எத்தனை தொகுதிகளாக தமிழ்ல வெளிவந்திருக்கு அப்படின்னா, 12 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இது வந்து வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. ஓகே. நம்ம இந்த ஆனந்தரங்கர் டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற டாபிக்க வந்து அடுத்த வீடியோவுல பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.